இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இப்போ ஒரு லீட் ஹீரோ அப்படின்னா, எல்லாருமே நிச்சயமாக சிவகார்த்திகேயனுடைய பெயர சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு சின்னதா படிகள் ஏறி ஒரு மிகுந்த உச்சத்திற்கு வந்திருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன் அப்படின்னே சொல்லலாம். இப்போலாம் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே மேனேஜர் அப்படின்னு ஒருத்தவங்க தனியா இருப்பாங்க. பட் ஆனா சிவகார்த்திகேயன் சமீபத்தில இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அவருக்கு இப்ப வரைக்குமே மேனேஜர்ன்னு ஒருத்தர் தனியா கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் டைரக்ட்டாவே நானே வந்து பேசிக்கிறது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இப்ப நான் டைரக்ட் பண்ணணும்னாலும் உங்ககிட்ட டைரக்ட்டாவே நான் வந்து ஃபோன்ல பேசிடலாமா? அப்படின்னு இன்டர்வியூவர் கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் அப்படி தான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்ல, ஆ அந்த ஒரு கான்டெக்ஸ்ட் தான். இப்போ நெல்சனும் நானும் வந்து பல வருடங்களாக ஒரு நண்பர்கள் தான். ஸோ அவர் மூலியமா எனக்கு ஒரு கான்டாக்ட் வந்தது. இவர் மூலியமா கான்டாக்ட் வந்ததுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்டாக்ட்ஸ் மூலியமாவே தான் வந்து ஒவ்வொரு நபர்களையும் வந்து நாங்க வந்து இது பண்ணிக்கிறோம். அப்படியே தான் இப்போ வரைக்குமே வந்து போய்க்கிட்டு இருக்கு. அப்படி தான் என்கிட்டயும் அணுகுறாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.